Hi viewers, welcome to Trendieviera costume. இது வரைக்கும் நீங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல இந்த ரெட் கலர் பிளவுஸோட பட்டர்ஃப்ளை ஆரி டிசைன் எப்படி மேக் பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பட்டர்ஃப்ளை மோட்டிஃபை நீங்க செலக்ட் பண்ணிருக்க ஃபேப்ரிக்ல போட்டுக்கோங்க. தென் இதுக்கு ஜரி த்ரெட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கோல்டன் கலர் ஜரி த்ரெட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து செயின் ஸ்டிச்சஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பட்டர்ஃப்ளை ஃபுல்லாவே வெறும் செயின் ஸ்டிச்சால நம்ம ஃபில் பண்ண போறோம். சோ நம்ம வந்து டிரா பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, இந்த எல்லா இடத்துலயுமே வந்து நம்ம செயின் ஸ்டிச் தான் வந்து கம்ப்ளீட் பண்ண போறோம். இந்த மாதிரி செயின் ஸ்டிச்சை போட்டுக்கோங்க. ஒவ்வொரு செயின் ஸ்டிச்சுமே வந்து ரொம்ப ரொம்ப நெருக்கமா இருக்கணும். ரொம்ப சின்ன சின்ன செயின் ஸ்டிச்சா போடுங்க. நம்ம போடுற மோட்டிவ் வந்து ரொம்ப பெருசா இருந்துச்சுன்னா நம்ம பெரிய செயின் ஸ்டிச்சஸ் கொடுத்து நம்ம ஈஸியா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். ஆனா நம்ம போடுற மோட்டிவே ரொம்ப சிறுசு அப்படிங்கும் போது நம்ம சின்னதா தான் செயின் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணணும். அப்பதான் அந்த மோட்டிவோட அவுட்லுக் கொஞ்சம் நல்லா இருக்கும். சோ இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் போட்டு இந்த இடத்துல அந்த ஃபெதர் இருக்குல்ல, அதோட சென்டர் பார்ட்ல இந்த மாதிரி கர்வ் கொடுங்க. ரைட் சைடோட பாட்டமும் லெஃப்ட் சைடோட டாப்பும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி அந்த கர்வ்ஸ் கொடுத்துருங்க. அப்ப கர்வ் கொடுக்கும்போது கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கும். அந்த கர்வ்லயுமே நீங்க செயின் ஸ்டிச்சஸை போட்டு கம்ப்ளீட் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி இது ஃபுல்லாவே செயின் ஸ்டிச்சஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணுவோம்ல, அப்படி போடும்போது நம்ம ஒரு இடத்துல வந்து எண்ட் பண்றோம் அப்படின்னா நம்ம ஸ்டார்ட் பண்ற இடத்துல திருப்பி நாட் போட்டு ஸ்டார்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்க அப்படியே வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஏன் அப்படியே ஸ்டார்ட் பண்ண சொல்றேன்னா, நம்ம மோட்டிவ் ரொம்ப சின்ன சின்னதா தான் இருக்கு, பக்கத்துல தான் ஸ்டிச்சஸ் இருக்கு. அதனால நம்ம நாட் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு எந்த அவசியம் கிடையாது. அப்படி அப்படியே நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நாட் தேவையில்லை ஸ்டார்ட் பண்ணும்போது. ஸோ இந்த மாதிரி ஸ்டிச்சஸை போட்டு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருங்க. தென் எல்லோ கலர் ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட்டை நார்மல் நீடில் எடுத்துக்கோங்க. சென்டர் பார்ட்ல நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ண போறோம். இந்த மாதிரி 2 தடவை வைண்ட் பண்ணி கீழே இன்சர்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் நாட் வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். இதே மாதிரி ஹெட் பார்ட்டை மட்டும் விட்டுட்டு சென்டர் பார்ட் எல்லாத்துலயும் ஃப்ரெஞ்ச் நாட்டால கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் ஃப்ரெஞ்ச் நாட் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து ஹெட் பார்ட் மட்டும் நம்ம விட்டுற சொன்னோம்ல, அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு பிக் சைஸ்ல ஒரு பீட் எடுத்துக்கோங்க. அந்த பீடை ஆரி ஒர்க் வச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்க நார்மல் நீடில் வச்சிருந்தீங்கல்ல, அதை யூஸ் பண்ணி கூட ஜஸ்ட் ஒரே ஒரு பீட் தானே, அந்த பீடை கொடுத்துட்டீங்கன்னா நம்மளுக்கு ஹோல் பட்டர்ஃப்ளை டிசைனும் கம்ப்ளீட் ஆயிடும். இதை நீங்க ட்ரெஸ்ஸஸ்ல எல்லாம் கொடுக்கும்போது உங்களுக்கு அவுட்லுக் இந்த மாதிரி கிடைக்கும். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ட்ரெண்டிவேரா காஸ்டியூம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்.